ஸோ நம்ம எல்லோரும் பயந்துகிட்டே இருந்தோம். கமருதீன் திருப்பவும் வந்து அரோரா பார்வதின்னு போயிடுவார், அவரோட கேம் ப்ளே வந்து திருப்பவும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ அது இல்லைங்கிறத போட்டு உடச்சிருக்காரு. அது எப்படின்னா, நேற்று பிரியங்கா வந்து பேசுகிறாங்க, எப்படி விளையாடணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஐடியா கொடுக்குறாங்க. நீங்கள் இங்கே என்ன டாஸ்க் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு யாரும் உங்களை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. கமருதீன் அந்த டாஸ்க் நல்லா பண்ணார், இந்த டாஸ்க் நல்லா பண்ணாருன்னு யாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டார். கமருதீன் ஆஸ் அ பிளேயராக கமருதீன்கிற பேர் சொல்லும்போது உங்களை பற்றி என்ன ஞாபகம் வருதுங்கிறது தான் மேட்ரு அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா அட்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறார், நான் முதல்ல ரொம்ப கோவப்பட்டேன், அப்புறம் நானே என்னை திருத்திக்கிட்டு மாற்றிக்கிட்டேன், இவ்வளோ கோவப்படக்கூடாது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும், நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பார்வதி கூட இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் நான் வந்து நிறையா காசிப் பண்ண வேண்டியது சூழ்நிலை வருது, ஏன்னா அவங்க காசிப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நானும் அதை காசிப் பண்ணுற மாதிரி வருது, அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஆனால் அந்த இடத்துல ஒரு வார்த்தை விடுறாரு, மேலாக இருந்து காசிப் பண்ணால் பரவாயில்ல, ஃபீமேலாக இருந்து காசிப் பண்ணால் பரவாயில்ல, மேலாக இருந்து காசிப் பண்ணால் அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவர் தெரியாமல் இதுக்கு ஏதாவது உளறி இதனால தான் அவர் திட்டு வாங்குறதே. ஸோ அப்படி சொல்லிடுறாரு. சொன்ன உடனே பிரியங்கா வந்து மேல் ஃபீமேல்லாம் கிடையாது, நம்ம எப்படி விளையாண்டோங்கிறது ஒரு பிளேயராக ஞாபகம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி திருப்பவும் அதே பாயிண்ட் சொல்கிறாங்க. சொன்ன உடனே கமருதீன் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே நல்லா தான் இது பண்ணுறேன். இப்போ இன்றைக்கே கேப்டன்சி டாஸ்கில் வந்து ஒரு பேர் யார் கேப்டனாக இருக்கணும் அப்படிங்கும்போது சபரியும் விக்கல்ஸையும் தான் எல்லோரும் சொன்னாங்களே தவிர என்னை யாரும் சொல்லலை. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து பொறுமையாக எவ்வளோ தூரம் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்மளை டீல் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்ல, மனுஷன் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கார், நம்ம நினச்ச அளவுக்கு இல்லை. ஸோ என் பேர் யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எனக்கு அது வந்து கரெக்ட் தான். எனக்கு அவர் சொல்லும் போது தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. கமருதீன் சொல்லும் போது தான், ஆமாம், கமருதீன் பேரை யாருமே சஜஸ்ட் பண்ணல. ஸோ அது அவரை வந்து ஒரு கன்சர்னாக சொல்கிறாரு. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஆனால் அதை ஒரு கோவமாக எடுத்துக்காமல் அது ஒரு லெசனாக எடுத்துக்கிறாரு. ஸோ நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நம்ம பெரிய யாராச்சும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அது ஒரு லெசனாக எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்ட உடனே இப்போ இவங்க சொல்கிறாங்க, இப்போ வெளியிலேருந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் இன்றைக்கி யாரை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் அசிஸ்டன்ட் மேனேஜரை தான் எல்லோரும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பட் கடைசி பார்த்தா எல்லோரும் மேனேஜரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் கேம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு எல்லாம் நல்லா கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க. அந்த அட்வைஸை எடுத்துகிட்டு அவர் வந்து கோயிங் ஃபார்வர்ட் அவரோட கேமை இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.